இன்னைக்கு ஜென்மாஷ்டமி சத்சங்கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்கள்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு விநாயகர் கோவில் சொல்லுவா அப்படின்னு. ஏன்னா வர வாரம் விநாயகர் சதுர்த்தி வரதுனால விநாயகர் கோவில் சொல்லுவா அப்படின்னு. மாமாவுக்கு முன்னாடி மருமகனை கொண்டாடினா மாமாவுக்கு சந்தோஷம் கொண்டாடுறதுனால இன்னைக்கு விநாயகர் கோவில் அப்படின்னு விநாயகர் கோவில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் விநாயகர் கோவில் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அப்படி உங்களுக்கு மனப்பாடமாக தெரியலன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபோன்லேயோ அதில் எடுத்துக்கலாம். ரொம்ப சேர்ந்து சொல்ல போகிறோம். இப்போ தான் அழகாக சொன்னாங்க, இசையோடு சொன்னால் ரொம்ப ரசிக்க முடியாது இருக்கும் அப்படின்னு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இசையோடு சொல்ல போகிறோம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். எடுத்துக்கோ. விநாயகர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது ஔவையாரால் பாடப்பட்ட பாடல். ஔவையாருக்கு இஷ்ட தெய்வம் விநாயகர். விநாயகர் வந்து ஔவையாரை தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கி அப்படியே கைலாசத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம் ஔவையாருக்கு விநாயகர் தான். முருகன் ரொம்ப பிடிச்சா கூட ஔவையாருக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் தான். அதனால் இந்த விநாயகர் வந்து இதில் பல யோக ரகசியங்கள்லாம் இதில் ஒளிஞ்சிருக்கு. இந்த நம்ம பின்னாடி சுவாமிஜி இருக்கார் இல்லையா, நம்ம சின்மயானந்த சுவாமிஜி, அவர் யோகா பற்றி நிறைய இங்கே எழுதி போட்டிருக்காரு இல்லையா. இந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம விநாயகர் அவர்கள் படிக்க போகிறோம். நம்ம நல்லா கூர்ந்து படித்தா நமக்கு அர்த்தம் புரியும். அதனால் பொறுமையாக படிக்கும் பொழுது நல்ல அர்த்தம் புரியும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகதனை நந்தி மகதனை, ஞான கொழுந்தினை நந்தி மகதனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கலவச் செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலகிசை பாட, பொன்னரை ஞானும் விளாடையும் வண்ணமரங்கில் வளர்ந்தழகிரிப்ப, சீதக்கலவச் செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலகிசை பாட, பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழகிரிப்ப, பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும், அஞ்சு கரமும் அங்குஷ பாஷமும், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும், நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும், நான்றவாயும் நாலிரு புயமும், மூன்று கண்ணும் மதச்சுவடும், இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும், திரண்ட முப்புரினோல் திகழொளி மார்பும், சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே, சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே, அற்புதம் நின்ற கற்பக களிரே. இது வரைக்கும் விநாயகர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத அழகா அவருடைய முகத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒன்னொன்னா வர்ணிச்சுட்டு ஔவையார். அதுக்கப்புறம் முற்பழும் நுகரும் மூஷிக வாகன, இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி, தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி, தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி, மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்
திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே எந்தன் உளம் தனில் புகுந்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளம் தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருணை கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து. விநாயகரே குருவா வந்து உபதேசம் பண்ணாராம். ஐந்தெழுத்து சொல்றான், திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் அப்படின்னு ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாயத்தை உபதேசம் பண்ணாராம். உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருணி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடையை கடுத்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையோ பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. இதுல இருந்து இந்த யோக ரகசியங்கள்லாம் இந்த ஒரு வரியில இருந்து தான் சொல்றான். இடை பெண்களையின் எழுத்தறிவித்து யோகத்துல ஒரு ஸ்டெப்பா ஒரு படியா மேல போக போக என்னென்ன ஆகும் அப்படின்னு அழகா சொல்லிட்டே வர தன்னுடைய அனுபவத்தையே சொல்றான். இடை பெண்களையின் எழுத்தறிவித்து கடையேர் கழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தில் முட்டிய தூணில் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டல் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தேன் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் கூத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சுற்றுமமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக்கு அருளே என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து உன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லா மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்றே கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரோ விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா வித்தக விநாயகா விரை கடல் சரணே வித்தக விநாயகா விரை கடல் சரணே வித்தக விநாயகா விரை கடல் சரணே விட்ட விநாயக மூர்த்திக்கு ஜெய். பெரிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு உங்க கூட வந்து இந்த ஒரு சத்சங்கம் அமைஞ்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மேல ஜென்மாஷ்டமி சத்சங்கம் இருக்குன்னு